வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1இல் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.17 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10th கணக்கு பாடத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இதை எடுத்துக்காட்டு கணக்கு 1.17 தான் பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். எஃப் ஆனது 6லிருந்து 6க்கான சார்பு, மேலும் அது f of x is equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். f 6லிருந்து 6க்கான சார்பு. சரியா, 6னா என்னென்னா மெய்யெண்கள். சில கொடுத்துருக்க f of x அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. f of x is equal to 3x minus 5 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்களா a, 4, 1, b. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a, bயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் உள்ளதை எடுத்து எழுதிக்கோங்க. a, 4. a, 4னா இது x, இது f of x. சரியா, f of x என்னன்னா y. ஸோ y is equal to f of x. சரியா, f of xன்னு சொன்னாலே ஒய்யை தான் குறிக்கும். சப்போ இது எக்ஸு, இது f of x. சப்போ x is equal to a, f of x is equal to 4. சரியா, ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த சமன்பாட்டில் போடுவோம். சமன்பாட்டில் போட்டு அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? a வேல்யூ கிடச்சிரும். போடுவோமா? இப்போ f of x இருக்கக்கூடிய இடத்துல 4 போட்டுக்கோங்க. 4 is equal to 3. x இருக்கக்கூடிய இடத்துல a போட்டுக்கோங்க. சரி, அப்போ 3a minus 5 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஏயோட மதிப்பு கிடச்சிரும். இப்போ இந்த -5 அந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா +5 ஆகும். அப்போ 4 + 5 is equal to 3a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 4 + 5 9 is equal to 3a. அப்போ a is equal to எழுதுனீங்கன்னா a is equal to 9/3. a is equal to 9. இந்த 3 வகுத்தில் வரும். ஸோ இப்போ a is equal to 9/3னா இது டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 சார் 1 3 3 3 9. ஸோ அப்போ a is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, ஏக்குள்ள ஆன்சர் என்ன? 3. இப்போ ஏக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிக்குள்ளது கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு அடுத்தது கொடுத்துருந்தாங்களோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். 1, b. 1, b. இதில் x 1, b என்னென்னா f of x. சரியா, அதான் 1, b என்னென்னா அதை குறிக்கக்கூடியது என்னென்னா x, f of x அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ f of x என்ன? b அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இனிமேல் அதே மாதிரி தான் இதே சமன்பாட்டில் போட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். f of x இருக்கக்கூடிய இடத்துல bன்னு போட்டுக்கோங்க. சரியா, is equal to 3. x இருக்கக்கூடிய இடத்துல 1 போட்டுக்கோங்க. 3 × 1 -5. சரியா, அப்போ b is equal to 3 1s are 3 -5. இந்த -5 மைனஸ், அதாவது 3 -5. அப்போது 5லேருந்து 3யை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைனை போடணும். சரியா, 5லேருந்து 3யை கழிச்சா என்ன வரும்? 2 வரும். பெரிய நம்பருக்குள்ளே சைன் என்ன? மைனஸ். ஸோ b is equal to -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ b வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ therefore a is equal to 3 மற்றும் b is equal to -2. இதுதான் அதுக்குள்ள ஆன்சர். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1.17 முடியுது. தேங்க்யூ.